ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவும் ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்க வந்து இது போல் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை செய்ய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் அவல் வாங்கின போது சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவல் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தூசு மண்ணெலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வாங்கின அவல் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வந்து நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா அவல் வந்து ரொம்ப ஊறி நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது அது கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக ஊற வச்சுட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், நான் அவல் எல்லாமே நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இதில் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸாக இருக்கனால ஒரு 5 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2 உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் இதில் மசிச்சு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது மிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் கூட முழுமையாக சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பெரிய பெரிய பீஸாக இருக்குது அப்படின்னா கையிலேயே நல்லா மசிச்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காகத்தான், இது அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், மாவு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அவல் கூட நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை ஈரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து கட்லெட் ஷேப்புக்கு நம்ம கொண்டுட்டு வரும்போது கையில் ஒட்டாது. ஸோ இதை கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமாக இருக்கும்போதே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி இது போல் உள்ளங்கையில் வச்சு தட்டி சைடெலாம் வந்து விரிசல் இல்லாமல் ஷேப் பண்ணிக்கோங்க. இது போல் கட்லெட் ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 ப்ரெட்டை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன். அரைச்ச ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை வந்து சேர்த்து இது போல் ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணணும், எக் மிக்சரில் டிப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு மேலெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து ஓரளவு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்றா சேர்த்துக்கோங்க. கட்லெட்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது போல் 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வெந்திருக்கும். பாருங்கள், கட்லெட் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க மாவெல்லாம் வந்து நீங்கள் கட்லெட் ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவல் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட.
ஸோ நீங்கள் கடைகளில் வாங்கி கொடுக்காம இது போல் வீட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதே போல் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.